ஹாய் காய்ஸ். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்புக் வாங்கியிருந்தோம்ல, அதுக்கான அக்சசரிஸ் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன அக்சசரிஸ் வாங்கியிருக்கோம்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் வாங்குறது முக்கியம் கிடையாது, அதுக்கான சேஃப்டி பார்க்குறது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அதனால நான் ஒரு ஹாட் கேஸ் ஃபார் வந்து மேக்புக்காக வாங்கியிருக்கோம். இதுதான் ஹாட் கேஸ். இதில் என்ன மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா எக்கோ எங்கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். வாங்க இது எப்படி இன்ஸ்டால் பண்ணதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே வைக்கிறது, இது வந்து மேலே இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு போடுற தரைக்க பார்ப்போம், போட்டு பார்ப்போம். ரெண்டாவது கீபோர்டுக்கு கவர், கீபோர்ட் சேஃப்டிக்காக ஒரு கவர் நல்லா தான் இருக்கு. டேட்டா டிரான்ஸ்ஃபர் இருக்கு. ஓ கம்பத்தில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே வருங்க ஸ்க்ராட்ச் கார்டு, என்ன எம்ஜி தெரில. இது கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு மக்களே, இது கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம டைப் பண்ணி பார்ப்போம், நல்லா எடுத்துடலாம். ஓகேவா போட்டு பார்க்கலாமா? அடுத்தது இது மட்டுமா? பக்கவா போட்டு வச்சு சூப்பராக பாருங்க, சரியாக இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த லேப்டாப் எப்படி வாங்கணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொல்லிருப்பேன், லாஸ்ட் ஃபஸ்ட்டு இதில் சொல்லிருப்பேன் 72 சொல்லிருப்பேன் நான் வாங்கணுன்ட்டு. பார்த்தீங்களா, இப்போ ஃபஸ்ட்டு என்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன்னா, இதுக்கான சீட் அமௌண்ட்னு ஒன்று போட்டு மந்த்லி ஒரு 5000 கிட்ட நான் சேவ் பண்ணியிருந்தேன். 1 இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கிட்ட நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அதில் 10,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு 50,000 வச்சுருந்தேன் இந்த மேக் வாங்குறதுக்காக. அப்புறம் பார்த்தா தான் மேக் வந்து 94 சம்திங் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பிக் பில்லியன் டே போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்தாச்சு. பிக் பில்லியன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்தாச்சு, எடுத்து வச்சிருந்தோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆஃபர் போட்டாங்க. ஆனால் 85 தான் போட்டிருக்காங்க. இந்த 35,000 நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆச்சு. அப்போ நான் யோசித்தேன், சரி இன்னும் 10 டேஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு பிஎஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணேன். ஆனால் கடைசியில் நம்ம நேரமும் தெரியல, அந்த 20,000 தான் வந்துச்சு. 5,000 படிச்சுட்டாங்க, 20,000 தான் வந்துச்சு, 70,000 தான் இருந்துச்சு. மீதி 15,000 வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்டு நான் ஒரு கடனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அவர்கிட்ட வாங்கிட்டா இந்த 85க்கு நம்ம வாங்கினோம். ஆனால் அது எப்படி நம்ம ரிட்டர்ன் நம்ம அப்பாட்ட கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல லாஸ்ட் வீடியோவில் எங்கள் கம்பெனி ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆஃபரில் 10% மைனஸ் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் நான் என்னோட ஃப்ரெண்டு மூலியமாக வச்சு நான் போட்டேன். அதில் எனக்கு ஒரு 4,500 வந்துச்சு. ஓகேங்களா, அப்போ அது ஒரு 12,000 ப்ளஸ் இது ஒரு 4,500. அப்போ நம்ம கரெக்டாக நம்மளோட பட்ஜெட்டில் நம்ம அமௌண்ட்டும் வாங்கியாச்சு. இதுதாங்க, இப்படி தான் இதை வந்து நான் பிளான் பண்ணி வாங்கினேன். நம்ம பட்ஜெட்டில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, அதனால எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எமர்ஜென்சியாக ஏதாவது ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அந்த மாதிரி இருந்தால் இதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க.
என்னாலையும் வாங்க முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக தான் உங்களாலையும் வாங்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.